இப்போ நீங்க உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. காப்பி லிங்க். இப்போ இங்க பாருங்க, இத கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி டயலாக் பாக்ஸ் வரும். இந்த லிங்க் கொடுக்கலன்னா இங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணும். ஓகே, சோ டு கிரியேட் a more நான் சொல்றது சிடிஎம் நம்ம கிரியேட் பண்றோம். இது ஃபைனல் யூஆர்எல், லேண்டிங் பேஜ் யூஆர்எல் கொடுப்பல, அங்க போய் பேஸ்ட் பண்ணலாம். இது யூஆர்எல் தான், இது மேல இப்படி வரும், சப் கன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு 1 அப்படி அது மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா சைட் லிங்க்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்காக மட்டும், வேற எதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்காக மட்டும். அங்கதான் கொடுக்கும். யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க இது இப்படிதான் பண்ணணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து the last Google ad வந்து it is shopping campaign. சரியா? the merchant center குள்ள போய் ஆட் பண்ணலாம். merchandise-னா clothing. நீங்க merchandise-னு சொன்னீங்கன்னா அது வந்து clothing, அது அந்த மாதிரி ஒரு தனி ஆட் இல்ல. நீங்க வந்து இது மெர்ச்சன்ட் சென்டர்னு ஒண்ணு இருக்கு, நான் காமிக்கிறேன். சோ இங்க நீங்க வந்து கேம்பெயின் கிரியேட் கேம்பெயின் வித் கைடன்ஸ் அண்ட் ஷாப்பிங் கொடுத்தோம்னா இல்லையே பர்ஃபார்மன்ஸ் அது யூஐ மாறும். சோ இங்க வந்து யூ கேன் ஆட் யுவர் கோல். இதுல நீங்க பேஜ் வியூ வந்து பர்ச்சேஸ், ஆட் டு கார்ட் இது வேணா நீங்க வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு பேஜ் வியூன்னு சொல்லிட்டு தேங்க்யூ பேஜ் வச்சிருக்கோம். தேங்க்யூ பேஜ் எப்படி பண்ணலாம்னா பேமெண்ட்டுக்கு அப்புறம் தேங்க்யூ பேஜ் வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பர்ச்சேஸ் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன சொல்லுது, ஆட் ப்ராடக்ட் டு திஸ் கேம்பெயின். நீங்க மேனுவலா நீங்க ப்ராடக்ட் வந்து கேம்பெயின்குள்ள ஆட் பண்ண முடியாது. யூ நீட் அ டூல். மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்ற ஒரு டூல் உங்களுக்கு தேவை. 100% எஸ். இந்த மெர்ச்சன்ட் சென்டர் அதாவது நீங்க இ-காமர்ஸ் பண்றீங்கன்னா ஆட் ரன் பண்றீங்களோ இல்லையோ, இந்த மெர்ச்சன்ட் சென்டர்ல வந்து ஆட் யுவர் ப்ராடக்ட். ஓகே, சோ நவ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். செலக்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம், இல்ல கம்ப்ளீட் ப்ராடக்ட் நீங்க வச்சுக்கலாம். எனிதிங் யூ கேன் டு. ஆனா நீங்க ஆட் ரன் பண்ணும்போது இது இ-காமர்ஸ்க்கு இங்க வந்து மேல் ஃபீட்ல இதுதான் ப்ராப்ளம். இதனாலதான் நான் சொன்னல, இங்க ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்னு வருது இல்லையா, இதெல்லாம் எல்லாமே ஆடு. ஓகே, மேல இருக்கிறதெல்லாம் ஆடு. இதுக்கு கீழே வரது எல்லாமே ஆர்கானிக். இந்த பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்க ஃபீட் நல்லா இருந்ததுன்னா இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். இது ஆர்கானிக்கா இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். மேல வந்து ஸ்பான்சர். இது இது அமேசான் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள கொடுத்திருக்கிற ரேட்டிங். இது செகண்ட் தான். எங்க இருக்கு இருக்குல்ல, மசில் பிளேஸ் இஸ் ஆக்சுவலி குட் ப்ராடக்ட். நீங்க அமேசான் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போடலாம். நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டும் பண்ணிக்கலாம். நீங்க 5 ஸ்டார் கொடுத்து 1 ஸ்டார் எல்லாம் மாத்திக்கலாம், அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் இட் வில் பி சம்டைம் a mix of organic and paid. ஆனா மேல ஸ்பான்சர்ன்றது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ்
பெய்டு. சரியா? இதைத்தான் நம்ம வந்து பண்ணோம். இந்த ஃபீடு மாதிரி வரணும்னா யூ நீட் டு ஹேவ் மர்ச்சன்ட் சென்டர். ஸோ மர்ச்சன்ட் சென்டர் போறதுக்கு கோ டு அகைன் கூகுள் அண்ட் கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் இப்படி கொடுங்க அண்ட் கோ டு மர்ச்சன்ட் சென்டர். இது எது அந்த அது வந்து ஒரு பிளக்கின். அது I'm giving start now. உள்ள போனதும் இந்த மாதிரி கேட்கும். Tell Google about your business. Do you sell product online? Yes. அப்ப வந்து நீங்க ஆன்லைன் ஆக்சுவலி உங்க ஃபீட்ல காமிக்கணும்னா நீங்க வந்து எஸ் என்னோட வெப்சைட் வந்து ஐ எம் கிவிங் த டேஸ்ட் டபிள்யூபி இருந்து ஒரு வெப்சைட் நான் வந்து எடுத்து இதுல போடுறேன். ஏன்னா நீங்க ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணுவதில்ல. ஓகே ஐ எம் கிவன் எனக்கு பிசிக்கல் ஸ்டோர் இப்போதைக்கு நான் நோ கொடுக்குறேன் and I'm giving continue. இல்ல நோ கொடுத்தாலும் அட்ரஸ் கேட்கும். ஜஸ்ட் an information நான் எனக்கு வந்து ரீட்டைல் ஸ்டோர் இல்ல அப்படி சொல்லுங்க. கூகுள் மை பிசினஸ் மாதிரி வீடியோ போடணும். அதெல்லாம் கூகுள் மை பிசினஸ் இஸ் entirely different. So what you need, continue to merchant center. இங்க பிசினஸ் நேம் எல்லாம் என்னன்னு கேட்கும். I'm giving say Woodmart. ஏதோ ஒரு பிசினஸ் நேம் கொடுங்க and give continue to merchant center. அது என்னன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் எல்லாம் வரணுமா, நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இருக்கும். சக்தி சீக்கிரம் இருக்கு. Yes. Yes. So now it has gone into the merchant center. சரியா? இப்போ தாரணி மேபி காமிச்சிருக்கலாம். ஸோ அட்ரஸ் இருந்து அட்ரஸ் கொடுங்க. ஜிஎம்பில ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும். And I'm giving India. எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் you can select. Right now I'm giving only India. Continue. இங்க வந்து it is asking to add your product. இப்போ யூஸ் AI to add your productனா உங்க வெப்சைட்ல ப்ராடக்ட் இருந்தா அதுவே எடுத்துக்கும். ஓகே, இப்போ இது முதல்ல எப்படின்னா அந்த ஷாப்பிஃபைல கனெக்ட் பண்ணணும் இல்ல WooCommerceல கனெக்ட் பண்ணணும் அப்படி எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஏஐன்னு காமிக்குது. ஸோ நீங்க வெப்சைட் கொடுத்தீங்கன்னா போதும் கூகுளே வந்து கம்ப்ளீட்டா உங்க ப்ராடக்ட் எல்லாமே அதுவே எடுத்துக்கும். இல்ல நம்ம கிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னா யூ கேன் கிவ் தட் ஃபைல். இல்ல கூகுள் ஷீட்ல இருக்குன்னா கூகுள் ஷீட் வச்சு கொடுக்கலாம். இல்ல ஆட் ப்ராடக்ட் 1 by 1 அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ நவ் I don't have a website with products, so I'm giving add product 1 by 1. அது உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் உள்ள ஆட் ஆகணும்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஷீட் இருக்கும். ஷீட் நீங்க அட்டாச் பண்ணாவே போதும். ஸோ ப்ராடக்ட் பேஜ் நான் வந்து ஜஸ்ட் வந்து சல்வார்னு கொடுக்குறேன். டைட்டில் சல்வார்னே கொடுக்குறேன். பிராண்ட் Woodmart. டிஸ்கிரிப்ஷன்
ஆமா, both. இங்க you can add image. மேல கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இது வந்து வேற வேற ஆங்கிள் இருக்கிற போட்டோஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. இங்க ப்ராடக்ட் டைப் இருக்கும். ஓகே, சோ ப்ராடக்ட் டைப்புக்கு என்ன பண்ணணும்னா ஆட் இங்க உங்க ப்ராடக்ட் டைப் தெரியலனா லேர்ன் மோர் அபவுட் ப்ராடக்ட் டைப் இருக்கும். கிவ் தேர். கீழே வந்தீங்கன்னா கூகுள் ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்கும். ஓகே, கிளிக் தட் and come down. இங்க plain text இருக்கும். எக்ஸல் ஷீட் இருக்கும், plain text இருக்கும். கிளிக் plain text. இப்போ நம்மளோட என்ன ப்ராடக்ட்? சல்வார். இங்க இருக்கா? இல்ல. அப்போ ட்ரெஸ் கொடுக்கலாமா? ட்ரெஸ்ஸஸ் வேற என்ன சொல்லுவோம் சல்வாருக்குன்னா? அதுவும் இல்ல. உமன்ஸ் கிளாத்திங் வேணா கொடுக்கலாம். கிளாத்திங் எல்லாமே கிளாத்திங். சரி, இதுல பாருங்க ஏதா இருக்கா? ஜீன்ஸ், ஜம்ப் சூட், ரெயின் கோட், பேண்ட் ஷர்ட். சரி, இப்போதைக்கு நம்ம ஏதோ ஒன்று எடுத்து போடலாம். லெஹங்கா தான் இருந்துச்சா? குர்தா இருக்கா? KURT லெஹங்காவா? ட்ரெஸ்ஸஸ் பேபி. சரி, இதுல கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, சோ இத காப்பி பண்ணிட்டு அந்த கோடு, ஆமா, காப்பி பண்ணிட்டு கம் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். நீங்க வந்து இந்த கேட்டகரி கரெக்டா உங்க வெப்சைட்ல இருந்ததுன்னா அதுவே எடுத்து. இல்ல அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வராது, ஒரு அந்த செக்மெண்ட்டுக்கு டைப்புக்கு. இந்த கோடு நீங்க கொடுக்க வேண்டாம். சல்வார்னு கொடுத்தா அது எது மேட்சிங்கோ அது கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அப்படின்னா HSN இல்ல, இங்க SKU கோடு வரும். ஐடி ஆர் SKU. இது ப்ராடக்ட் கோடு. இது கூகுளோட ப்ராடக்ட் கோடு. இது கூகுளோட ப்ராடக்ட் கிடையாது. Now add category. கேட்டகரி என்ன? ஹெல்த் அண்ட் பியூட்டி எல்லாம் வருமா? அப்பேரல்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வருமா? அப்பேரல் வரும். அப்பேரல் அண்ட் அக்சசரிஸ் கொடுக்குறேன். ஓகே, கண்டிஷன் நியூ. இங்க கரன்சி நான் வந்து 1000 rupees கொடுக்குறேன். சேல் பிரைஸ் எதாவது இருந்தா கொடுங்க. SKUனா ஸ்டாக் கீப்பிங் யூனிட். சரியா? அது நீங்க எனி ப்ராடக்ட் வில் ஹேவ் a SKU. நீங்க SKU இருந்தா நீங்க இது கொடுங்க, or else you can skip it. countries, marketing method, labelனா இங்க நீங்க வந்து மேல நீங்க you can give a manual label. அதாவது say சல்வார் அப்படி சொல்லிட்டு you can give a manual label. Okay, and apparel details இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். we can give that. save. So இப்போ நான் வந்து ப்ராடக்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் உங்களோட பாலிசிஸ் நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, ஷிப்பிங் பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி, டிரான்சிட் டைம் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும். So add shipping policy for one country. நீங்க மேனுவல் ஆட் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியா பண்ணுங்க. செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு ஃபுல்லா கொடுக்க தேவை இருக்காது நினைக்கிறேன், பார்க்கலாம்.
ஸோ ஆர்டர் கட் ஆஃப் டைம் அமேசான்ல இருக்குல்ல, இன்னைக்கு 2 மணிக்குள்ள ஆர்டர் பண்ணா சேம் டே டெலிவரி, அந்த மாதிரிலாம் அந்த ஆர்டர் கட் ஆஃப் டைம் நீங்க கொடுக்கலாம். டைம் ஜோன் கொல்கத்தா, சரியா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அது கொல்கத்தா கொடுக்கலாம். ஹேண்ட்லிங் வந்து ஒரு எவ்வளவு நாள் ஹேண்ட்லிங் டைம், டிரான்சிட் நீங்க எவ்வளவு எடுப்பீங்க, டிரான்சிட்னா இப்போ இன்னைக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னா எவ்வளவு நாள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ 2 days வந்து நான் டோட்டலா இன்னைக்கு ஆர்டர் பண்ணா 2 நாள்ல வந்துடும் அப்படின்றது இங்க நான் கொடுக்குறேன். Then how do you calculate shipping cost? ஃப்ரீ ஷிப்பிங்கா இல்ல ஃபிளாட் ரேட்டா இல்ல இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேலனா வந்து அந்த ரேட்டா, அதை நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ ஷிப்பிங்கை பத்தி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டீடைல்ஸ் வந்து your this one website should have the policy update கண்டிப்பா இருக்கணும். Sorry, that's a website. ஸ்லாஷ் நான் வந்து இப்போ ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படி கொடுக்குறேன். ஐ டோன்ட் ஹேவ் a பேஜ், நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? எஸ், நோ, ஐ அக்செப்ட் ஒன்லி ஃபார் டிஃபெக்டிவ். எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? எஸ், நோ. சரியா? ரிட்டர்ன்னா ரீஃபண்டோட வரும், எக்ஸ்சேஞ்ச்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு இதை நீங்க எடுத்துக்கலாம். Thank you. Next, the product condition only new product. எவ்வளவு நாள்ல வந்து if you have different return policy in different countries, or you can enter them later. அந்த 7 days குள்ளனா ரிட்டர்ன் விண்டோ இருக்குல்ல, அமேசான்ல 7 days நினைக்கிறேன், 7 days குள்ள நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி. ரிட்டர்ன் மெத்தட் அட் ட்ராப் ஆஃப் லொகேஷன். ஃபீ வந்து ஏதாவது ஃபீ இருக்கா கேக்குது, அதெல்லாம் நீங்க வந்து யூ கேன் ஆட் இட். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் சேவ். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் இது வந்து அப்ரூவ் ஆகாது, ஏன்னா நம்ம வெப்சைட்ல எல்லாமே எதுவுமே இல்லை. ஸோ இட் வில் பி நாட் அப்ரூவ்ட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஆட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இங்க ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆட் நியூ ப்ராடக்ட் பை 1 by 1 அப்படி கொடுத்தா again it will go to the page. ஸோ நீங்க திருப்பி வந்து அதை என்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இன்னொரு நான் கொடுக்குறேன், சல்வார் கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் பேஜ். நீங்க வேற வேற ப்ராடக்ட்னா வேற வேற டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதாவது நீங்க ஒரு 100 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஒரு கேட்டகரியா பண்ணிக்கலாம். சைஸ் நீங்க வந்து ஐ திங்க் இதுல வந்து சைஸ் அதை கொடுத்தோமா, சைஸ் அதை கொடுக்கல. சைஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ நான் இந்த எல்லோ ஆட் பண்றேன். இப்போ இந்த ஒரு ஷர்ட் நான் கொடுக்க போறேன், ஸ்மால் மீடியம் லார்ஜ்னா நான் வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் வை டு ஐ நீட் டு ஆட் அகைன். ஆமா ஆமா, நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அங்கதான் போகுது. பொட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இங்க சைஸ் இருக்கணும், அப்பேரல் ப்ராடக்ட் டீடைல்ஸ், கலர், சைஸ். சரியா? சோ அதே கேட்டகரி கொடுத்தா மற்றதெல்லாம் அப்படியே ஃபில் ஆயிடும். இது ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட் வந்து இல்ல அதான் எம்டியா தான் காமிக்குது. பிரைஸ் வந்து ஐஎன்ஆர். ஓகே, சோ இது மேண்டேட்டரி, மத்ததெல்லாம் மேண்டேட்டரி இல்லல்ல. கிவிங் சேவ். So now the product is created. Now the products குள்ள போறேன்.
செலக்ட் பண்ணி மேக்கப் காப்பி இப்போ இங்க நான் வந்து யூஆர்எல் கொடுக்கல, அதனால நாட் அப்லோட் வந்து இங்க யூஆர்எல் கொடுத்த ப்ராசஸிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாட் அப்லோட் தான் வரும். சல்வார் இல்ல காப்பி எதுவும் இல்ல. அதாவது நீங்க ஏஐ கிட்ட கொடுத்தீங்க இல்ல வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கீங்கன்னா மாறும். இங்க மேனுவலா கொடுத்தா வந்து சேஞ்ச் ஆகுது. மேனுவலா கொடுத்தா மேனுவலா தான் பண்ணும். அது இப்ப ஏஐட்ட நீங்க வந்து வெப்சைட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் ஃபெச் பண்ணிடுது. இன்ஸ்டாக்னா அது ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். கவுண்டர் வந்து டவுன் ஆகும். நான் இங்க மேனுவலா கொடுத்தா மேனுவலா தான் பண்ணும். வந்து அது வெப்சைட்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் வரும்போது இங்க வந்து இங்க வந்து யூ கேன் இப்ப ஒரு 20 ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா வந்து இங்க எடிட் நம்ம பிராண்ட் கலர் கண்டிஷன் ப்ராடக்ட் டைப் நான் என்ன கொடுக்குறேன் சானா சவுண்ட் கம்மியா இருக்கு. இவதான் இன்ஃபார்ம் பண்ணானா ஆக்சிடென்டா இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை. அப்படியா? எனக்கு இது நெட் ஏதோ போயிடுச்சா? உட்கார்ந்து சாப்பிட சென்டர்ல எரர் வருது. அதான் மொத்தமா கூகுள் ஏதோ ஆயிடுச்சா? அதான் மர்ச்சன்ட் சென்டர் எரர் காமிக்குது. அது ஒரு மெஷின் தானே, அவனுக்கும் டவுன் டைம் எல்லாம் இருக்கும். சரி சரி கண்ணெறிதா? ஏன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுங்க. எல்லாம் வேணும். லோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்து வருது. சேவ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இப்ப நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 2 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து கேட்டகரின்னு கேட்கும். அந்த கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிராண்டுன்னு கொடுத்துட்டு வுட்மார்க், இல்ல வந்து கேட்டகரின்னு கொடுத்துட்டு சல்வார் இல்ல ஜீன்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் 10 ப்ராடக்ட்ஸ், 2 சல்வார் இருக்கு, 2 ஜீன்ஸ் இருக்கு, 2 ஷர்ட் இருக்கு அப்படின்னா இது 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரியில ஷர்ட் ஆட் பண்ணுங்க. இது 2 செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரியில சல்வார் ஆட் பண்ணுங்க. இது 2 செலக்ட் பண்ணி கேட்டகரியில ஜீன்ஸ் ஆட் பண்ணி. If you want to run ad for all these 6 அப்படின்னா கேம்பெயின் ஆட் குரூப்ல சல்வார், கேம்பெயின்க்கு இன்னொரு ஆட் குரூப்ல ஜீன்ஸ், ஒரு ஆட் குரூப்ல ஷர்ட். அப்ப அதுக்குள்ள போகும்போது நீங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் தானே சூஸ் பண்ண முடியும். So I'll show it in ad எப்படின்ட்டு.
Now go to the ad. Sir. என்ன அதுல வரலையா? என்னடா இது? நீங்க ஆட்ல போயிட்டு மர்ச்சன்ட் சென்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க ஆட் கொடுத்தீங்கன்னா உங்க மர்ச்சன்ட் சென்டர் இங்க வந்து இன்டர் கனெக்ட் ஆயிடும். நீங்க தனியா போய் லிங்க் எதுவும் பண்ண தேவையில்லை. இல் பி ஆட்டோமேட்டிக்கலி இன்டர்லிங்க் ஹியர். இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் வச்சு வேணுமா இல்ல ஷாப்பிங் கேம்பெயின்? எனக்கு ஷாப்பிங் கேம்பெயின். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் உங்களோட தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல எல்லாத்துலயும் காமிக்கும். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து ஃபீடு வந்து என்னோட இதுல மட்டும் வந்தா போதும் அப்படின்னா then you can use. சர்ச்ல மேல இருக்கிற அந்த ஃபீட்ல வரும். மர்ச்சன்ட் சென்டர்ல பண்றது ஓகே. அது மர்ச்சன்ட் சென்டர்ல பண்ண ஆட் ரன் பண்ணா இது கேம்பெயின் பண்ணல. அதுல ஆட் நீ கொடுத்தாலும் இங்க தான் வரும். So I am giving continue. இங்க உங்க வர்க் இதுல எதுவுமே கிடையாது. Google Adsல எதுவுமே கிடையாது. Everything is how you add the product in Merchant Center. சரியா? So இங்க டெய்லி பட்ஜெட் நான் வந்து I am giving say ஒரு 500 கொடுக்குறேன். இங்க மேனுவல் CPC இருக்கும். But we are going to give target ROAS. இல்லாட்டினா maximize clicks கொடுங்க. If you are starting new, give maximize click. இல்லாட்டினா give target ROAS. Target ROAS நான் சொல்லியிருக்கேன் இ-காமர்ஸ்ல டார்கெட் ROAS நீங்க 300 ஸ்பெண்ட் பண்ணும்போது இப்ப நீங்க எவ்வளவு 500 ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ எனக்கு வந்து 100% ROAS எனக்கு எவ்வளவு வரும்? 100% ROAS 500. 200% ROAS 1000. சோ அந்த மாதிரி கொடுக்கணும். So I'm giving 200% ROAS கொடுக்குறேன். இல்ல மேக்ஸிமைஸ் கிளிக் கொடுத்துவோம். கஸ்டமர் அக்விசிஷன் எனக்கு only bid for new customer அப்படின்னா அது நீங்க கொடுத்துக்கலாம். இங்க கேம்பெயின் ப்ரையாரிட்டி லோ மீடியம் ஹை இருக்கு. அதாவது if you have only one shopping campaign இது நீங்க வச்சுக்கோங்க. இப்போ மல்டிபிள் கேம்பெயின் இருக்குன்னா எதுக்கு நான் வந்து ஜாஸ்தி ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றது இங்க நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க டிஃபால்ட்டா லோல எல்லாம் வச்சீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே அப்படியே ரன் ஆகும். ஒண்ணுக்கு ஹை எனக்கு இது சீக்கிரம் சேல் பண்ணணும், இது வந்து திவாலிக்கு நான் இது வந்து இந்த சேல் முடிக்கணும் டிஸ்பிளே ஆகும். பட் ப்ரையாரிட்டி உங்க 3 கேம்பெயின்ல எதுக்கு ஜாஸ்தி கொடுக்கும்? ஒரே கேம்பெயின்குள்ள தானே வருது. ஸோ எந்த இது வந்து நான் ஜாஸ்தி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து நீங்க மர்ச்சன்ட் சென்டர் ஒரே மர்ச்சன்ட் சென்டர் தான் கனெக்ட் பண்றீங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஜாஸ்தி வந்து மல்டிபிள் கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா பட் ரெக்கமெண்டட் வந்து லோனே வச்சு நீங்க எதுவும் மாத்த தேவையில்லை. லோன் வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிக்கும். அதுவே ரெக்கமெண்டட் லோன் தான் காமிக்கும். இதுக்கு முந்தின செக்ஷன்ல இது முந்தின செக்ஷன்ல கீழே இருக்கும் ப்ரையாரிட்டின்னு இருக்கும். லொகேஷன் பொலிட்டிக்கல் இதெல்லாம் சேம் தான். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். என் நெட்வொர்க் வந்து சர்ச் பார்ட்னர் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் வந்து எதுக்கு சர்ச் பார்ட்னர்? பார்ட்னர் சைட்ல எனக்கு காமிக்க வேண்டாம். ஸோ ஆட் குரூப் 1. இப்போ இங்க வந்துட்டு ப்ராடக்ட் குரூப் இருக்கு இல்லையா? இங்க ஆல் ப்ராடக்ட்னு இருக்கும். சரியா? இப்ப நீங்க மொத்தமாவே ஒரு 5 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணிருக்கீங்க. 5மே சல்வார் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா எதுவும் பண்ண வேண்டாம். அங்க கேட்டகரைஸும் பண்ண வேண்டாம். இங்க வந்து ஆல் ப்ராடக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த 5 ப்ராடக்ட் அப்படி அது காமிக்கணும். ஆக்சுவலி அதை வந்து திருப்பி வேணும் ஆச்சு. இப்ப நீங்க 5 ப்ராடக்ட் வந்து சேமா இருக்குது, எனக்கு இது ஒரே கேம்பெயின் ரன் பண்ணும் போது வேண்டாம், ஆட் குரூப் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இங்க வந்து ஒரே ஆட் குரூப்ல ஆல் ப்ராடக்ட். அது வந்து யூசரோட சர்ச் குவரி உங்களுக்கு பார்த்துட்டு அது மாறி மாறி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஷஃபிள் பண்ணி காமிச்சிடும். பட் யூ ஆர் சேயிங் தட் ஐ அம் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஆல் திஸ் 5 சல்வார் அப்படின்ட்டு. அப்படி இப்ப நீங்க வந்து எனக்கு யூசர் செலக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க சொன்னல நீங்க இது ஆட் பண்ணணும்ட்டு இதுல வந்து சில நம்ம சல்வார்னு ஒரு குரூப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுதான் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி வராது. இங்க நீங்க இங்க கேட்டகரியும் கொடுக்குறீங்களா? நம்ம அங்க என்ன கொடுத்தோம்?
பிராண்ட் கண்டிஷன் கஸ்டமர் கேட்டகரி தானே கொடுத்தோம். கேட்டகரியில we are given apparels. ஸோ இங்க அப்பேரல்ஸ்னு கிளிக் பண்ணா நீங்க அங்க கொடுத்துருப்பீங்கல்ல, நமக்கு அது லோட் ஆகணும் இருக்கா, அந்த சல்வார் இங்க வந்து செலக்ட் ஆகும். நீங்க வந்து கேட்டகரின்னு கொடுக்கறதுல என்ன பண்ணலாம்னா, அங்க வந்து நீங்க யூ கேன் கிவ் கஸ்டம் லேபிள் இருக்கு இல்லையா, கஸ்டம் லேபிள் கீழே 5 காமிச்சிட்டு இருந்ததுல, அதுல நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல ஈஸியா வந்து செலக்ட் பண்ணிடலாம். அப்ப இந்த டிராப் டவுன்ல நமக்கு அந்த சல்வாரை நம்ம அங்க குரூப் பண்ண, அதாவது நீங்க என்ன இப்ப கேட்டகரியில நீங்க அப்பேரல் அண்ட் ஆக்சஸரி செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க எது அப்பேரல் அண்ட் ஆக்சஸரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே இங்க தான். ஓகே, எனக்கு கஸ்டம் லேபிள் எனக்கு 5 சல்வார் நான் போட்டிருக்கேன், ஆனா அந்த 2 தான் எனக்கு வேணும், ரெண்டு மட்டும் பண்ணணும்னா நீங்க அந்த கஸ்டம் லேபிள்ல நீங்க அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் லெஸ் யூ கேன் சூஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் புரியுதா? அது கஸ்டம் லேபிள்ல போய் ஒரு தடவை நீங்க மர்ச்சன்ட் சென்டர் போ, கஸ்டம் லேபிள்ல போய் ஒரு தடவை பாருங்க, அதுல எந்த லேபிளும் ஒரு 2 சல்வார்ல 2 பிரேஸ்லெட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டம் லேபிள் இருக்கு இல்லையா, 2க்கும் ஒரே லேபிள் கொடுங்க. இல்லனா வந்து பிராண்ட் ஒரே பிராண்ட் கொடுங்க. நீங்க கேட்டகரி கொடுக்க வேண்டாம், கேட்டகரி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகுது. யூ கிவ் கஸ்டம் லேபிள், உங்களுக்கு புரியுற மாதிரி கஸ்டம் லேபிள் கொடுத்து அங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இல் கம் அண்ட் சிட் இன் யுவர் திஸ் ஒன். இன்னொன்னு மெயினா நீங்க உள்ள போகும்போது உங்க வெப்சைட்டை வந்து ஓனர்ஷிப் கேட்கும். நம்ம சர்ச் கன்சோல் எப்படி ஓனர்ஷிப் கிளைம் பண்ணோம் எப்படி, அதுல அதே மாதிரி இதுல HTML டேக் இருக்கும், காப்பி பண்ணிட்டு நேரா WordPress குள்ள போய் TasteWP ல கிரியேட் பண்ணுங்க. ஆமா, அதுக்கு தான் Google Tag Manager ஒரு கான்செப்ட் இருக்கு, to make this simplified. So இப்போதைக்கு இது வந்து மேனுவலா GTM தெரியலனா you have to do this one. So இப்போ நீங்க அந்த HFCMன்ற அந்த பிளகின் இருக்கு இல்லையா, ஹெடர் ஃபுட்டர் கோட் மேனேஜர், அதுல ஹெடர்ல போய் இது பேஸ்ட் பண்ணுங்க, ஆக்டிவேட் ஆயிடும். சோ மேபி எனக்கு அந்த ஓனர்ஷிப்பே காமிக்கல, என்ன இஷ்யூன்னு தெரியல. சோ அந்த ஸ்டெப் பை கன்வர்ஷன் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணா கன்வர்ஷன் வைக்கிறோம். அந்த பட்டன்ல போய் அந்த Google Tag Manager-ஓட பேஸ்ட் பண்ணாலும் ட்ராக் பண்ணும். பட்டன்ல போய் பேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க Google Tag Manager அது கேட்கும் ஆல் கிளிக்கா இல்ல ஸ்பெசிபிக் கிளிக்கா. நான் ஸ்பெசிபிக் கிளிக் கொடுத்துட்டு அந்த பட்டன்ல சப்மிட்னு இருக்கலாம், இல்ல சப்ஸ்கிரைப் இருக்கலாம், இல்ல என்ரோல் இருக்கலாம், அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த டெக்ஸ்ட் மட்டும் கோடு கிடையாது காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ண போதும். ஆனா பேஸ்ட் பண்ணும்போது என்ரோல் நவ்ல EU என்னும் கேப்ஸ்ல இருக்குன்னா EU என்னும் இங்க கேப்ஸ்ல இருக்கு. ஒரே பேஜ்ல அதே ஒரு வேர்ட்ல 2-3 பட்டன்ஸ் இருந்தா அப்ப வந்து தனித்தனியா நீங்க கொடுக்கணும், இல்லனா ஒரே ஆல் கிளிக்ஸ் இன் தி சேம் பேஜ் அப்படி. புரியுதா? ஆல் கிளிக்ஸ்னா மேல வந்து புக் நவ், இங்க சப்ஸ்கிரைப், இல்ல ஆல் கிளிக்ஸ்னா எந்த கிளிக்னாலும் வரும். ஸ்பெசிபிக் கிளிக்னா எந்த ஸ்பெசிபிக் கிளிக் உங்களுக்கு வேணும் அப்படின்றது. அது 2-3 கிளிக் கொடுக்கலாமா சார்? வேற பேப்பர் அது டாக் மேனேஜர் போகும்போது நம்ம டீடைலா பார்க்கலாம். And that's it. திருப்பி பார்க்க மாட்டேன். உங்களுக்கு டாக் மேனேஜர் எடுக்கவே இல்லையா? ஆட்ஸ் எல்லாம் முடியுங்க, மேனுவலா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டாக் மேனேஜர். இப்போ இவங்க கேட்டாங்கல்ல எல்லாமே கூட ஹெடர்ல பேஸ்ட் பண்றோமேன்ட்டு, சோ அது ஒரு இஷ்யூ தான் ஆக்சுவலி. சோ அதுக்கு தான் நம்ம டாக் மேனேஜர் யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் just review it and publish. இங்க நம்ம ஹெட்லைன்ஸோ எதுவுமே கொடுக்க போறது கிடையாது, everything in merchant center. So merchant center கிரியேட் பண்ணி 2 ப்ராடக்ட் மட்டும் நீட்டா பொறுமையா வந்து you add, இல்லனா யாரோ ஒரு ஆள் வந்து இத கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிட்டு everyone support and do it. சார் இதுக்கு ஏதாவது பிளக்கின் இருக்கா? இ-காமர்ஸ் பிளக்கின் ஏதாவது யூஸ் பண்ணலாம் WordPress-ல? இதுக்கு WooCommerce ன்னு சொல்லிட்டு இருக்கு. WooCommerce again WordPress-ல வந்து ஒரு சில டெம்ப்ளேட் அப்படி ஃப்ரீயா இருக்கும், அதே மாதிரி WooCommerce-ல இப்போ வந்து இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த பாச்சரா கிளிக் பண்ணோம்னா வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுமா, இல்ல இதுவே வந்துட்டு ஆட் டு கார்ட் வெப்சைட்டுக்கு தான் போகும். you are giving URL அந்த URL தான் லேண்ட் ஆகும். அங்க போய் நீங்க ஆட் டு கார்ட் கொடுப்பீங்க, இல்ல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி பண்றதுனாலுமே லைக் அமேசானோடதுமே லிஸ்டட் பை அமேசான் அப்படின்னு வருது. நமக்கு அமேசான் தான் ரீடைரக்ட் ஆகும். அமேசான் காரங்களே இது பண்ணுவாங்களா, இல்ல கஸ்டமர்ஸ் கிளைம் அமேசான் காரங்க பண்ணுவாங்க? அமேசான். ஆனா இப்ப மேல ஸ்பான்சர் இருந்துச்சு, இல்ல கீழ பாப்புலர் இருந்துச்சு, பாப்புலர் தான் இருந்துச்சு நினைக்கிறேன்.
கீழே பார்க்கல. சோ மேல இந்த ஸ்பான்சர்லயே வந்துட்டு லைக் நியர்பையா இருக்கிறதுனா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல இருக்கு அவைலபிள், பிளிங்கிட்ல அவைலபிள் சொல்லிட்டு அதுவும் வரும்ல சார். இப்ப அது கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளிங்கிட் குள்ள தான Blinkit குள்ள தான் போகுது. சோ அந்த பிளிங்கிட் காரங்க இது மாதிரி ஆமா. அப்டேட் பண்ணுவாங்களா? ஆட் இஸ் They will also do the same. Okay. கூகுள்ல வந்து இது ஆகணும்னா பர்டிகுலர் பிராண்ட் தான் பண்ணும். Okay. ஓகே, இது மட்டும் ரன் பண்ணுங்க. அண்ட் வெப்சைட் அந்த ப்ராடக்ட் இருக்கும். சரி. இல்லன்னா அது பொதுவா இங்க எனக்கு கன்வர்ஷன் ஆட் டு கார்ட் கன்வர்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. சரி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆப் பண்றேன். ம்? Yeah. இப்ப கொண்டு வராதனால நீங்க கேக்குறீங்க சார். அப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. யாரோ ஒரு ஆள் வந்து இத டிவில கனெக்ட் பண்ணுங்க. உன்னோடது பண்ணு. ஆட் டு கார்ட் Add to cart என்ன?